வெல்கம் டு டாப்பர் சேவ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ் சயின்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை ஒரு சீரியஸ் மாதிரி நம்ம கொண்டு போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒர்க்குன்ற டாப்பிக்கில் மட்டும் இருக்கக்கூடிய சம்ஸ் அண்டு கான்செப்ட்ஸை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எனர்ஜி, அதுக்கப்புறம் சவுண்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி நம்ம சம்ஸை கவர் பண்ணலாம். இப்படி கவர் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய 3-4 சம்ஸை நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சீரியஸை கொண்டு போக போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் ஆகும். அதேமாதிரி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ரயில்வே சம்மந்தமான வீடியோஸு அப்டேட்ஸு எதனால தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஒர்க். அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், கான்செப்ட்ஸ் அண்டு சம்ஸு இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒர்க்குன்ற டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஒரு ஒர்க் நடக்கணும்னா அங்கே ஃபோர்ஸ் இருக்கணும், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஆங்கிள் இருந்தால் அந்த ஆங்கிளை எதை வச்சு கேல்குலேட் பண்ணோன்னா காஸ் தீட்டா. ஓகேங்களா? அப்போது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா ஒர்க்குன்றது. ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கான்செப்ட்டு, ஒர்க்கு எந்த இடத்துலலாம் ஜீரோவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜீரோ கான்செப்டை வச்சு நம்ம ரயில்வேயில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் கொஷின் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட்டு CBD2 இப்போ எழுதிட்டு வந்த பாருங்க, லாஸ்ட் மந்த் அக்டோபரில், அதுலேயும் கேட்டிருந்தாங்க ஜீரோ கான்செப்ட் வச்சு. எப்போல்லாம் ஒர்க்கு ஜீரோவாக இருக்கும்னா, ஒரு ஒர்க்கு நடக்கிற இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா அது ஜீரோ. டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா ஜீரோ. எப்படி அந்த கொஷின் வரும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுமை தூக்குபவர் அவரது சுமையை தலையில் வைத்துக்கொண்டு அங்கேயே நின்று கொண்டு இருக்கிறார். அப்போது அவர் செய்த வேலையின் அளவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அங்கே தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லையே, அப்போ ஜீரோ தான். ஜீரோ ஜூல்னு போடுற வேண்டியது தான். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா ஒர்க்குன்றது ஜீரோ. செகண்ட் ஒன்று, ஒரு ஒர்க்கு பர்பண்டிகுலராக நடக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த ஒர்க்கு ஜீரோ. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒர்க்குக்கான ஃபார்முலா பார்த்தோம். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ பர்பண்டிகுலர் அப்படின்னா அதோட ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ காஸ் 90 டிகிரிக்கு வேல்யூ என்ன? ஜீரோ. ஸோ இது ஜீரோனா ஹோல் வேல்யூ ஜீரோ. அப்போ ஒர்க்குன்றதும் ஜீரோ. ஓகேங்களா? ஸோ ஜீரோன்றது 2 கண்டிஷனில் வரும். ஒன்று, டிஸ்பிளேஸ்மெண்ட்டே ஒரு ஒர்க்கில் இல்லைன்னா அங்கே அது ஜீரோ. அதே மாதிரி பர்பண்டிகுலராக நடக்குதுன்னு கொஷனில் சொல்லியிருந்தாலே நீங்கள் அங்கே அந்த ஒர்க்கு ஜீரோன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒர்க்கோடைய SI யூனிட்னா ஜூல். ஓகேங்களா? ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் சேம் SI யூனிட் தான், ஜூல் தான் வரும். இது தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஒர்க்கு எப்போ பாசிட்டிவாக இருக்கும், எப்போ நெகட்டிவாக இருக்குன்ற விஷயத்தையும் பார்த்துக்குங்க. ஒர்க்கு ஃபோர்ஸ் நடக்கிற டைரெக்ஷன்லேயே நடந்தால் அந்த ஒர்க் பாசிட்டிவ் ஒர்க். ஃபோர்ஸ் நடக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் நடந்தால் அது நெகட்டிவ் ஒர்க். ஓகேங்களா? இது பார்த்துக்குங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், நம்ம சம்ஸு சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் நடுவில் புதுசாக எதனா வந்தால் அந்த சம்மில் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். A force of 20 Newton displaces object through 2 meter and does a work of 20 joule. The angle between the force and displacement is. ஸோ இங்கே ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒர்க்கு கொடுத்தாலும் நம்ம இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ ஒர்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 ஜூல். ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 நியூட்டன். டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 மீட்டர் இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இங்கே 40 வந்துருங்களா? 2 × 20, 20 × 2 40. ஓகேங்களா? அப்போது இங்கே 20/40 வந்துடும், ஈக்குவல் டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டா. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அது காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆஃப். ஓகேங்களா? காஸ் நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் டேபிள் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ காசுக்கு ஆஃப்ன்ற வேல்யூ எங்கே வரும் அப்படின்னா 60 டிகிரியில் தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் 60 டிகிரி. இந்த மாதிரி ஒரு சம்மு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு அடுத்த சம் போகலாம். அது வேறு கான்செப்டில் இருக்கும். A porter raised 12 kg object from surface of earth. Put object 1.5 meter above from surface on his head. Calculate the work done.
ஸோ திரும்ப அந்த ஒர்க் டனுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஃபோர்ஸுன்றது என்ன? ஃபோர்ஸுன்றது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஓகேங்களா? ஃபோர்ஸுன்றது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இங்கே அதை தான் பிரித்து கொடுத்துருக்குறாங்க சம்மில். ஸோ ஒர்க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மாஸுன்றது 12, ஆக்சிலரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிராவிட்டி வந்து 10. ஓகேங்களா? ஸோ மாஸு ஆக்சிலரேஷன் போட்டாச்சு. அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ பாருங்கள், 1.5. ஓகேங்களா? 1.5 நம்ம 3/2 கூட எழுதலாம்ல. ஓகேங்களா? ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 6 10s are 60, 60 × 3 180. ஓகேங்களா? 180 ஜூல். 180 ஜூல் தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு போகலாம். இது ஒன்றும் இல்லை, ஃபார்முலா தெரிஞ்சால் டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். கொஞ்சம் யூனிட்டில் மட்டும் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். அதில் if an aeroplane traveled 4000 meter distance and work done is 20,000 joule, then force applied on it. ஓகே, இப்போ இதில் வந்து ஒர்க் டன் வந்துச்சு. நம்ம வழக்கம் போல் ஃபார்முலா எழுதிக்கணும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? அப்போ ஒர்க் டன் எவ்வளோ? இது ஒர்க் டன் எவ்வளோ? 20,000. ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் தெரியும். எவ்வளோனா 4000. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம இப்படி கொண்டு வந்துடுறோம். இங்கே பையில் வந்துடும். ஃபோர்ஸ் இது 3 0 3 0 கேன்சல் ஆகிடுது. ஸோ 5 நியூட்டன் தான் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். நான் இது கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சால்வ் பண்ணுங்கள். நான் எப்படின்றது சால்வ் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷினுக்கெல்லாம் வந்து ஆன்சர் போட்டோம். ஒர்க் டனுக்கு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா வச்சு. இங்கே இனிஷியல் ஸ்பீடு ஃபைனல் ஸ்பீடு கொடுத்துட்டா எப்படி போடணும்னா, நம்ம அந்த கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா வச்சு போடணும். ஓகேங்களா? ஸோ எனர்ஜிக்கும் ஜூல் தான் யூனிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டேட்டா, அதாவது ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இதில் எதனா இந்த டேட்டாஸ் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அதை தவிர்த்து நம்மளுக்கு ஆக்சிலரேஷனோ ஃபோர்ஸோ கொடுக்காம வெலாசிட்டி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ½ × mv², ½ × m × v², இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ 2 வெலாசிட்டி இருக்குது இதில். ஓகேங்களா? 2 வெலாசிட்டி இருக்குது, ஒரு மாஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ½ × mass into v1² minus ½ × m into v2². ஓகேங்களா? இது வந்து v1, இது v2ன்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணி பாருங்கள், வந்துடும். ½ × மாஸ் வந்து இது சரியாக எழுத மாட்டேங்குது. 800 × 10² எவ்வளோ? 100 மைனஸு அதே ½ 800 தான் மாஸு இன்ட்டு 5². ஓகேங்களா? இது வந்து 400, இங்கேயும் 400, 5² 25 வரும். இங்கே 10² 100 போட்டிருக்கிறோம். ஸோ ஃபைனலாக என்ன வரும்னா, சால்வ் பண்ணால் 40,000 வரும். 1 2 3 40,000, இங்கே 10,000 வரும். 1 2 3. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 minus 10,000 30,000. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜூலில் கிடச்சிருக்குது. நம்மளுக்கு கிலோ ஜூலில் மாற்றணுன்னா நம்ம டிவைட் பை 1000 போடணும். டிவைட் பை 1000 போட்டால் இங்கே 3 0 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 30 கிலோ ஜூல் தான் ஆன்சர் வரும். இந்த டைப்பு கொஞ்சம் சடனாக எக்ஸாமில் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா ஒர்க் டவுன்ன்றது நம்ம ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே படித்தோம், இது வெலாசிட்டி இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்மளுக்கு ஜூலுன்றது தான் எஸ்ஐ யூனிட். ஓகேங்களா? ஸோ எனர்ஜியோட ஃபார்முலா வச்சு இங்கே போடலாம். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ × m × v². ஸோ ஃபைனல் வெலாசிட்டியை ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க, v1² மைனஸ் ½ × மாஸ் இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி v2². இதை போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இந்த டைப் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா நான் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கிறேன். டக்குன்னு வந்தோடனே எக்ஸாமில் ஒன்றும் புரியாது, இங்கே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒர்க் டன் பை அ மேன் ஸ்டாண்டிங் ஆன் எ பிளாட்ஃபார்ம் ஹோல்டிங் 10 kg சூட்கேஸ் இஸ். எவ்வளோ ஒர்க் டன், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் 10 kg சூட்கேஸ் வச்சுன்னு பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்காரு, அவர் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான் எந்த கண்டிஷனில் ஜீரோன்னு சொல்லிட்டு. இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லை. அவர் 10 kg வச்சுன்னு அப்படியே ஒரு இடத்துல நின்று இருக்கிறார். அதனால் நம்ம டக்குன்னு 0 ஜூலுன்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பர்பண்டிகுலர்னு வந்தாலும் நீங்கள் 0ன்னு போட்டுடலாம். ஏன்னா காஸ் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது 90 டிகிரி அதனால தான் இந்த 0 கண்டிஷனை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன அதே கான்செப்ட் தான். இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? நான் போட்டு காட்டுறேன். ஆஃப் இன்ட்டு மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 kg இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி 10 ஸ்கொயர் மைனஸ் அதே ஆஃப் இன்ட்டு மாஸ் 4 இன்ட்டு 5 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது பண்ணால் 2 வந்துடும். 100 into 200 மைனஸு இங்கே 2 25 into 2 50. ஓகேங்களா? ஃபைனலி 150. பென்னு கொஞ்சம் சரியாக எழுதலை, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணிடலாம். ஓகே, 150 ஜூல். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 150 ஜூல். நெக்ஸ்ட்டு a porter lift 500 Newton டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர். எவ்வளோ ஒர்க் டன் கேட்குறாங்க. இது டேரக்ட் கொஷின் தான். ஓகேங்களா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் வந்து 500, டிஸ்டன்ஸ் வந்து 100. எவ்வளோ வரும் 50,000 ஜூல். ஓகேங்களா? அதே மாதிரி யூனிட் பார்த்துங்க. ஒரு சில சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே நியூட்டன் கொடுத்துருப்பாங்க, வேறு யூனிட் கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டாக ஒர்க் டன்னா ஜூல் வரணும், ஃபோர்ஸ்னால் நியூட்டன் வரணும், ஆக்சிலரேஷன்னா மாஸ் பை செகண்ட் ஸ்கொயர் வரணும். அப்படின்றது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து a worker takes 15 kg object and put the object 1 meter above on his head from the surface of earth, then work done by the worker is. இது அதே ஃபார்முலா தான். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுன்றது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து 15, ஆக்சிலரேஷன் 10, அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 1 மீட்டர். ஓகேங்களா? இப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 150 into 1 150 ஜூல். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் கேட்பாங்களே. ஒன்று 0 கண்டிஷனு, அப்படி இல்லைன்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா. அப்படி இல்லைன்னா நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, 2 இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஆஃப் இன்ட்டு மாஸ் இன்ட்டு v1 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இன்ட்டு m இன்ட்டு v2 ஸ்கொயர் அல்லது u ஸ்கொயர்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இது வந்து ஃபைனல் வெலாசிட்டியாக இருக்கணும். இதை யூஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒர்க் டன் கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு தான் கேட்பாங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடனே அடுத்த வீடியோ வந்து நான் எனர்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுக்குறேன். எனர்ஜியில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இதை வச்சு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. தென் அடுத்து எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் லைட்டு, சவுண்டு, இதை வச்சு அப்படியே சம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸில் சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து நம்ம குரூப் டி எக்ஸாமுக்குனே பயாலஜியில் ஒரு சில டாப்பிக்கெலாம் கேட்பாங்க. எதெல்லாம்னா ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம், கிளாசிஃபிகேஷன், இதில் வந்து எந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்கன்றதையும் அப்படியே கண்டினியூஸாக நம்ம கொடுத்துனே வரலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி தான் போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளேயே வந்து எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்பாங்களோ அந்த ஏரியாவிலேருந்து மட்டும் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பாருங்கள், ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். கொஞ்சம் வியூஸ் போச்சுன்னா எனக்கும் வீடியோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. வேறு எதனா டவுட்டில் தான் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், எனர்ஜி வீடியோவில்.